ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தாமரைப்பூ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அது கொஞ்சம் பெரிய பூவாக இருக்கிறதுனால அப்படியே தலையில் வைக்க மாட்டாங்க. இப்போல்லாம் பிரைடலுக்கே வந்து அந்த கீழே குஞ்சம் மாதிரியே தாமரைப்பூவே வந்து குட்டியாக வாங்கிட்டு அதில் பீட்ஸ் கோர்த்தே அழகாக வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த தாமரைப்பூ இதிலேயே வந்து குட்டி குட்டியாக கோர்த்து கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தாமரைப்பூ இதில் வந்து அடுக்கிட்டு சென்டராக வந்து கட் பண்ணிக்கணும். ஒயிட் கலர் பகுதி உங்களுக்கு வேண்டாம்னா அப்படியே விட்டுறலாம். அப்படி அதையும் வச்சு கோர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக கிராஸாக கட் பண்ணி விட்டுக்குங்க. பூ வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. இல்லை பிங்க் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அந்த ஷார்ப்பான பகுதி மேல் பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த ரோஜா இதழ் மாதிரி ஷேப் வந்து ஒரே மாதிரி கரெக்டாக வந்துடுங்க. இப்படி மொத்தமாக பிடிச்சி கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி இதழ் எல்லாமே கூட ஈஸியாக வந்து அந்த ஒயிட் கலர் பகுதி கட்டாகி வந்துடும். கோர்க்கிறது இந்த மாதிரி கீழ் பக்கத்தில் 2 சைடும் ஆப்போசிட்டில் மடித்து கோர்க்கிறேன். நீங்கள் ஒரே சைடாக மடித்து கோர்க்கலாங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் எப்படி கோர்த்தாலுமே இந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப அழகாக தெரியுங்க. ஒரு பிங்க் கலர் ரோஸ் வச்சு கோர்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த ஒயிட்டும் பிங்க்கு கலந்த மாதிரி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு 5 பூ இருந்தால் போதுங்க. அப்படி கொண்டை சுற்றி வைக்கிற அளவுக்கு அழகாக கோர்த்துடலாம். ஒயிட் கலர் வேண்டாம், ஃபுல்லாக பிங்க்காக இருக்கட்டும்னா நீங்கள் வந்து பிங்க் கலர் மட்டும் வச்சு கோர்க்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.